இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டீக்வைனஸ் ஸ்டீனோசைனோவிட்டிஸ். கட்டை விரல் இயக்கத்திற்கு உதவும் இரண்டு தசைகள் அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் பிரீவிஸ் செல்லும் பாதை நீங்கி அங்கே வலி, வீக்கம், இயக்கக்குறைவு உருவாகும் நிலைதான் டீக்வைனஸ் ஸ்டீனோசைனோவிட்டிஸ். இதற்கான காரணங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஒரே செயல்களை மீண்டும் மீண்டும் கைகளை பயன்படுத்தி செய்வது, குழந்தைகளை அடிக்கடி தூக்குவது, டைப் அல்லது எழுதுதல் போன்ற வேலைகள் செய்கிறவர்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்குது. வீட்டு வேலைகளில் துணி பிழிதல், பாத்திரம் கழுவுதல் போன்ற வேலைகள் செய்கிறவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. மொபைல் அதிக நேரம் பயன்படுத்தினாலும் வர வாய்ப்பு இருக்குது. அறிகுறிகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, கட்டை விரலின் அடிப்பகுதியில் ஒரு வலி இருக்கும். கட்டை விரலில் அசைக்கும் போது இந்த வலி அதிகமாகும். இன்னும் மணிக்கட்டில் வீக்கம் மற்றும் வலி காணப்படும். மணிக்கட்டை அசைக்கும் போது இந்த வலி அதிகமாகும். பிடிமானத்தில் ஒரு பலவீனம் காணப்படும். சிறப்பு பரிசோதனை என்னன்னு பார்க்கலாம். ஃபெங்கல்ஸ்டீன் பரிசோதனை. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டை விரல்களை உள்ள கொண்டு போயிட்டு கைகளை இந்த மாதிரி மடக்கிட்டு சுண்டு விரல் பக்கம் கைகளை வளைக்க வேண்டும். அப்போது கட்டை விரல் பகுதியில் ஒரு கூர்மையான வலி ஏற்படும். இந்த வலி இருந்துச்சு அப்படின்னா ஃபெங்கல்ஸ்டீன் பரிசோதனை உறுதி செய்யப்படும். இதற்கான சிகிச்சைகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, கட்டை விரல் மற்றும் மணிக்கட்டு பகுதிகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். கனமான பொருட்களையோ கைகளை திருப்பது போன்ற செயல்களையோ செய்யக்கூடாது. இன்னுமாக ஸ்பிளிண்ட் பயன்படுத்தலாம். ஸ்பிளிண்டில் தம் ஸ்பைக்கா ஸ்பிளிண்ட் பயன்படுத்த வேண்டும். வீக்கம் மற்றும் வலி குறைய பனிக்கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். இதற்கான பயிற்சிகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, நீட்டிப்பு பயிற்சிகள், அதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தம் ஸ்ட்ரெச்சிங் மற்றும் ரிஸ்ட் எக்ஸ்டென்சர் ஸ்ட்ரெச்சிங், இன்னுமாக வலுவூட்டும் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம்.